கிறிஸ்துமஸ்னா என்னன்னாக்கா ஒரு அன்பின் அடையாளம். என்ன அன்பின் அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுறது. அது கொண்டாடுறது நாங்க எங்களுக்குள்ளேயே எங்க வீட்டுக்குள்ளேயே கொண்டாடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு தெரிஞ்சவங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த லவ்வை வந்து ஷேர் பண்ணிக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. என்னது? யாரோட லவ்வை? எங்க லவ் இல்லை, ஜீசஸ் நம்ம மேல இந்த உலகத்து மேல வச்சார்ல ஒரு லவ். அந்த லவ்வை நாங்க மத்தவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாம் சந்தோஷமா சாப்பிடுறோம். கடவுள் மனிதனை தேடி வந்த நாள் கிறிஸ்துமஸ். சொல்லுங்க ஒரு முறை. கடவுள் மனிதனை தேடி வந்த நாள் கிறிஸ்துமஸ். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம இறைவனை நாம ஆலயங்களுக்கும் கோயிலுக்கும் மசூதிக்கும் தேடி போய் தொழுது வணங்கிட்டு வரோம். ஆமாவா? அதே இறைவன் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால மனிதர்கள் எல்லாம் பாவத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாவத்துல உள்ளவங்களுக்கு அப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பலிகள் தான் செலுத்துவாங்க. பலிகள் செலுத்தி தங்களுடைய பாவங்களை எல்லாம் பலி செலுத்தி, இறைவா என்னோட பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொன்ன காலங்கள் உண்டு. அதுக்கு ஒரே பலியாய் நானே பலியாகி அவர்கள் என்னை நம்பி என்னிடத்துல வந்து அவங்க என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கணும். அதனால நானே பலியாக வேண்டும்னு சொல்லிட்டு இந்த மனிதர்கள் மேல அன்பு வச்சதுனால அவர் என்ன பண்ணாருனாங்க, இந்த பூமிக்கு வந்து அவர் மனுகுலத்துல பிறந்தார். இயேசு அதனாலதான் இந்த பூமிக்கு வந்து பிறந்தார்னு சொல்லிட்டு அந்த பிறப்பை தான் நாம கொண்டாடுகிறோம். இப்ப பாருங்க, இயேசுவினுடைய பிறப்புல 2 விஷயங்கள், அந்த அன்புல 2 விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னாக்கா, ஒண்ணு தியாக அன்பு, இன்னொன்னு நிபந்தனையற்ற அன்பு. தியாக அன்பு என்றால் என்னன்னாக்கா, நான் இப்பதான் சொல்லிட்டேன்ல, இயேசு கிறிஸ்து வந்தது பிறந்துட்டு அப்படியே போயிடல. என்ன செய்தாருனாக்கா, அவர் வாழ்ந்து 33.5 வருஷம் ஆகும்போது அவர் அடிக்கப்படணும், அவர் ரத்தம் சிந்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட தான் அந்த இறைவன் வந்தார். அப்ப பாருங்க, அப்படி வந்ததுடைய நோக்கம், அந்த ரத்தம் சிந்தப்படும் போது அவர் பரிசுத்தர். இறைவன் யாரு? பரிசுத்தம். நம்மள மாதிரி பாவ சிந்தெல்லாம் இருக்குமா? இருக்காது. அப்ப பரிசுத்தமாய் உள்ள இறைவனுடைய தூய்மையான அந்த ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டால் தான் பாவத்துக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் தேவன் வந்து இறைவன் வந்து முடிவு பண்ணதுனால என்ன பண்ணிட்டாரு, நம்ம மேல அன்பு செஞ்சு நானே போய் ஒரே பலியா இவர்களுக்கெல்லாம் நான் பலியாகணும்னு சொல்லிட்டு வந்தாரு. அப்ப அது வந்து தியாக அன்பு தானே? ஆமாவா இல்லைங்களா? அது தியாக அன்பு. அந்த தியாக அன்புங்கிறத நம்ம இந்த கிறிஸ்துமஸ்ல இறைவன் நம்ம மீது காண்பித்த தியாக அன்பை தெரிஞ்சுக்கணும். நிபந்தனையற்ற அன்புன்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாமே வேதம் நமக்கு சொல்லுது. இப்போ நல்ல கவனிங்க. நிபந்தனையற்ற அன்புனாக்கா என்ன தெரியுமா? நம்ம என்ன செய்வோம், சிலர்கிட்ட அன்பு செலுத்தும் போது, நான் இப்ப அன்பு செலுத்தினா எனக்கு ரிட்டர்ன் என்ன கிடைக்கும்ங்கிறது எதிர்பார்ப்போம். ஆமா தானே? ஆமாவா இல்லை? வீட்லயே வந்து இப்ப நான் என் பையனுக்கு அன்பு செலுத்தும் போது அப்ப என் பையன் நான் சொல்றத கேட்பான் அப்படிங்கிறது தானே? ஆமாவா இல்லைங்களா? ஆனா அந்த இறைவனோட அன்பை பாருங்க. ஒரு தேவனை தேடி, கடவுளை தேடி ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துல ஒரு நம்மளுடைய மனநிலை வேற. திரும்ப வரும்போது நம்மளுடைய மனநிலை மாறிடுதா? பழையபடியே என்ன தவறெல்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே அதே பாவக்கிரியைகள் தான் நமக்குள்ள இருக்கு. இது இறைவனுக்கு தெரியும். தெரிஞ்சுமே என்ன சொல்றாரு, எத்தனை முறை நீ விழுந்தாலும் உனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நான் சொன்ன உடனே கேட்டுட்டு என் பின்னாடியே வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சு வரல. அவன் உணர்ந்து மனம் திரும்பணும், அவன் உணர்ந்து நான் பாவி என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ற நேரத்துல அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவனுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணுங்கிறது தான் இயேசுவினுடைய அன்பு. அந்த இயேசு போதனைகள்ல மெயினா சொன்ன வலியுறுத்தின விஷயம் என்னன்னாக்கா, நான் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் அன்பாய் இருங்க. அந்த இயேசுவினுடைய போதனைகள்ல சிறந்த போதனை என்னன்னு தெரியுமா? நாம எல்லாருமே பிறர் மேல அன்பு செலுத்தணுங்கிறது தான். பிறர் மேல அன்பு செலுத்தணும். உங்களுக்கு தெரியும், ஆமா நான் ரொம்ப நேசிக்கிறேன், இவங்களை நேசிக்கிறேன், அவங்களை நேசிக்கிறேன்னு நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். ஆமா தானே? ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். ஆனா இயேசுவினுடைய போதனை அப்படிப்பட்டது இல்லை. உனக்கு துரோகம் செய்தவனா இருந்தாலும், உனக்கு விரோதியா இருந்தாலும் அவனையும் நீ நேசிக்கணும், நீ அன்பு செலுத்தணும்னு சொல்ற. அது எவ்வளவு பெரிய ஒரு மனம் பக்குவம் வரணும் பாத்தீங்களா? ஆமால, அந்த மனப்பக்குவம் வரணுங்கிறது அவர் விரும்புறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றாருனாக்கா, உதவி செய்யணும்னு சொல்றாரு. உதவின்னு சொன்ன உடனே நல்ல நிலைமையில இருக்கிறவன் தான் உதவி செய்யணுங்கிறது சிலருக்கு எண்ணமா இருக்கு. ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட பேசி பழகி வரும்போது அப்படி தெரியுது. ஆனா ஒரு விஷயத்த சொல்ல விரும்புவேன், எப்போதுமே எல்லாத்தையும் வலியுறுத்துறது என்னன்னாக்கா, நம்மளை விட நலிவடைந்த ஒருத்தவங்க இருப்பாங்க.
இல்லைன்னா நல்ல நிலைமையில இருக்கிறவனுக்கு கூட ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், ஹார்டஸ்ட் சுச்சுவேஷன் வருமா வராத வாழ்க்கையில? அன்னைக்கு நம்ம அந்த இடத்துல உதவி செய்யற இடத்துல இருப்போமானால் நம்ம தயங்காம உதவி செய்யணும். பணக்காரன் தான் உதவி செய்யணும், நல்ல உயர்ந்தவன் தான் உதவி செய்யணும்ங்கிறது கிடையாது. ஏன்னா இறைவன் விரும்புகிறது என்ன? எல்லாரும் உதவி செய்யணும் மற்றவர்களுக்கு அப்படிங்கிறத விரும்புகிறார். யாரையும் தங்களுடைய வார்த்தைகளினால் காயப்படுத்தக்கூடாதுன்னு விரும்புறார். யாரையும் தன்னுடைய வார்த்தையினால் காயப்படுத்தக்கூடாது. காயப்படுத்தினா அன்பு எப்படி செய்ய முடியும்? அன்பு செய்ய முடியாதுங்களே. அப்போ அன்பு அதன் முழுமையா நிறைவேறதுக்கு யாரையும் வார்த்தைகளால் காயப்படுத்தக்கூடாது, ஆறுதலான வார்த்தைகளை மட்டும்தான் பேசணுங்கிறது தான் விரும்புறாரு. அப்போ இந்த 3 விஷயத்தை தான் அவருடைய போதனைகள்ல ரொம்ப மையமான ஒரு கருத்தா இருக்குது. இந்த இயேசுவை நாங்க ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா, இந்த ஹியூமன் நேச்சர்ல இருக்கிற குறைபாடுகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மாற்றி ஒரு சிறந்த மனிதனா ஒவ்வொருத்தவனையும் மாத்தணுங்கிறது தான் இறைவனோட ஆசை. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இந்த பூமியில வந்து தன்னையே ஒப்பு கொடுத்து பலியானார். அதனாலதான் அவருடைய பிறப்பு மேன்மையானதுன்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். இந்த லவ்வை எல்லாருக்கும் ஷேர் பண்றோம். இப்போ கூட உங்களுக்கு இந்த சொன்னதுல இருந்து நீங்க மத்தவங்களை நேசிச்சு பாருங்க, மத்தவங்களுக்கு இன்னும் அன்பு செலுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. இயேசு எப்போதுமே என்ன செய்யறாரு? எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. நீ பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இயேசு சொல்றதுனால, அப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, நல்லவனா மாறுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, நமக்கு எதிரில் இருக்கிறவனுக்கு புரியாம ஏதோ ஒரு காரியத்தை பண்ணலாம். அவனுக்கு ஒரு நாள் அந்த வாய்ப்பு வரும், அவனும் மாறுவான். அப்ப நம்ம தான் முதல்ல என்ன பண்ணும்? மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறவர்களை போல மாறி இருக்கணும். அதுதான் அன்பு. அந்த விதத்துல உங்களுடைய அன்பை ஷேர் பண்ணீங்கன்னா இந்த சமுதாயமே எப்படி மாறிடும்? ஒரு நல்ல ஹியூமன் நேச்சர் உள்ளவங்களா மாறிடுவாங்க. ஆமா தானே? இந்த நல்வழிப்படுத்துறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதுதான் இந்த கிறிஸ்துமஸ்ல நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி. அதுல நீங்க எல்லாருமே நீங்க வாலிப பிள்ளைகளா வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்று சொல்றேன். சிலருக்கு சில நேரத்துல உங்க மனசுல தோணலாம், இது எனக்கு சம்மந்தப்படாத ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. அப்படி நீங்க நினைச்சா கூட உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு வேணுமோ நம்முடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கதானே செய்யும். திடீர்னு ஒரு நேரம் நல்லா இருக்கும், ஒரு நேரம் பணம் இருக்கும், ஒரு நேரம் ஆரோக்கியமா இருக்கும், ஒரு நேரம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி மாறலாம். ஆமா தானே? நீங்க அப்படியெல்லாம் சூழ்நிலைகள் வரும் பொழுது என்ன செய்வீங்க அப்படின்னாக்கா, பல முயற்சிகளை பண்ணுவோம். மற்றவர்கள் சொல்லுகிற எல்லா முயற்சிகளையும் பண்ணுவோம். இப்படி உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை இருந்து நீங்க அதை எல்லா முயற்சிகளையும் பண்ணி அதுல உங்களுக்கு சக்சஸ் ரேஷியோ இல்லை அப்படின்னாக்கா, இயேசுவே நான் என் பாவத்தெல்லாம் விட்டுடுறேன், என்னுடைய சூழ்நிலை புரியுது, என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை ஒரே ஒரு நிமிஷம் நீங்க சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில அன்னைக்கு ஒரு சான்ஸை இயேசு கிறிஸ்து கொடுக்க வல்லமை உள்ளவர். அதுதான் கிறிஸ்துமஸ், அதுதான் லவ். நீங்க எந்த நேரத்துல எப்ப கூப்பிட்டாலும் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். அதுதான் அவருடைய லவ். அதனாலதான் அதை நாங்க எப்போதும் ஷேர் பண்றதுக்கு ரொம்ப எப்போதுமே வந்து சந்தோஷமா உற்சாகமா செய்யறோம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னைக்காவது ஒரு நாள் உங்க லைஃப்ல ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் உங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா, அன்னைக்கு நீங்க எல்லா முயற்சியும் பண்ணி பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். ஆனா கடைசியில யாருமே இல்ல, நிர்கதியில ஒரு நிலை இருக்குமானால் யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்காக ஒரு வார்த்தை கூப்பிடுவியா, உனக்கு நான் உதவி செய்ய தயார்னு சொல்லிட்டு இயேசு தயாரா தான் இருக்கிறார். சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைப்போம். அந்த இடத்துலயும் இறைவன் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அதை செய்வார். அதுக்காக ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன், ஏன்னா அது உங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். இப்ப பாருங்க, நான் காலேஜ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர் முடியுது. அந்த டைம்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. 2 கோஷ்டிகளா பிரிஞ்சு பெரும் பிரச்சனைகளா ஆயிடுச்சு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா நான் அப்பவுமே பாஸ்டரோட பையன், சர்ச்ல இருக்கிறேன். அப்பவுமே சின்ன சின்னதா ப்ரீச்சிங் ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ ஈவன் தோ அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இஷ்யூ ஆகணும்னு நமக்கு கெத்த விட முடியாதுல்ல, சொல்லுங்க. ஆமா தானே? எல்லாருக்கும் அப்படித்தானே மனநல வரும். அதே மாதிரி பிரச்சனைகளை தான் நானும் மாண்டிக்கிட்டு என்ன பண்ணேன், அதை விட்டு கொடுக்க முடியாதபடிக்கு அந்த பிரச்சனையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போனேன். அந்த பிரச்சனை இன்னும் பெரிதா போன உடனே கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னாக்கா, எங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிரச்சனைகள் பேரண்ட்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இப்ப எங்க அப்பா எல்லாம் பாஸ்டரா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, எனக்கு உட்காந்து அட்வைஸ் பண்றாங்க, போதும் இதோட நீ அமைதியா இருக்கும். இப்ப என்னால அந்த இடத்துல விட்டுட்டு போனா என்னோட கெத்து என்ன வருது, என்னால விட முடியல. அது ஏதோ நான் தோத்து போற அளவுக்கு, நான் சாகுற அளவுக்கு கொடுமையான விஷயத்த போல இருந்துச்சு.
அப்படி யாராவது உங்க லைஃப்ல ஏதாவது பாவத்தையோ இல்ல நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டிஸையோ விட முடியாத அளவுக்கு உங்க மனசு ரொம்ப அந்த மாதிரி கூட இருக்கலாம். அதனாலதான் இதையும் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு நிலையில நான் ஃபேஸ் பண்ணி கடந்து வந்துட்டு இருக்கும் போது எங்க அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொன்னோன்னே கஷ்டப்பட்டு அழுது, என்னால அதை ஏத்துக்க முடியல. ஆனா அழுதுட்டு சரி இதோட விட்டுருவோம்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளத்தை விட்டுருவோம்னு விட்டுட்டேன். விட்ட உடனே நான் எதெல்லாம் நினைச்சனோ அதன்படியே என்னை சுத்தி இருந்தவங்க, காலேஜ்ல இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, உன்னை என்னமோ நினைச்சோம், கடைசியில இப்படி உசுவான மாதிரி போயிட்டேன்னு சொன்னாங்க. அப்படி எப்படி எப்படி இருக்கும்? ரத்தம்லாம் கொதிக்குது. ஆனா நான் என்ன பண்ணேன், எங்க அப்பா பேசி கொஞ்ச நேரத்துல நான் அந்த விடணும்னு மனநிலை வந்தோடனே என் கௌரவமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தலை குனிஞ்சுதான் நடப்பேன். என்ன எல்லாம் ஒரு மாதிரி மொக்கையா பாப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். அந்த காலேஜ் வந்து சாதாரண பாய்ஸ் மட்டும் கிடையாது, கோயட் காலேஜ் தான். அப்ப கௌரவ பிரச்சனை இருக்குமா இருக்காதா? இவ்வளவு கௌரவ பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. சின்ன வயசுல இருந்து ஒரு நல்ல நல்ல எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டேன் வேற நிறைய விஷயத்துல. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் கண்ணில் பட்டுக்கிட்டே தான் இருப்போம். இந்த மாதிரி இதை மெயின்டைன் பண்ணி ஆகணுமே நிற்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னாக்கா, நல்லா கவனிங்க, அந்த சுச்சுவேஷன்ல என் மனசுக்குள்ள ஒரு வார்த்தை கேட்குது. என் மனசுக்குள்ள இறைவன் அந்த வார்த்தையை அந்த எண்ணத்தை வைக்கிறாரு. என்னன்னா, நீ இந்த இடத்துல விட்டு கொடுத்தனாக்கா இதே இடத்துல இருந்து நீ போறதுக்கு முன்னாடி உன்னை இந்த இடத்துல தள்ளுமுந்து நடக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சிறந்தவனா காமிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு நான் எங்க அப்பாலாம் ஃபோர்ஸ் பண்ணவும் சரி நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். எல்லாத்தையும் விட்டுட்டேன். இந்த வார்த்தைகள்லாம் என்ன சொல்றாங்க, மொக்கையா புசோன மாதிரி போயிடுச்சுன்னு அப்போல்லாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்பதான் நினைக்கிறேன், ஆனா மனசுக்குள்ள இந்த வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை இறைவன் தானே நம்ம மனசுக்குள்ள வச்சாரு. ஆனா நான் வந்து பெரிய டாப்பர் கிடையாது. படிச்சு கோல்டு மெடல் வாங்கி அங்க பெரிய எனக்காக வந்து அவ பெரிய ஆளாயிட்டப்பா அப்படின்னு சொல்லி பாராட்டுற அளவுக்கு எனக்கு கிடைக்க போறது இல்லை. அது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் பாக்குறேன் சாத்தியக்கூறே இல்லை. சரி இன்னும் 3 வருஷம் ஓட்டிட்டு எப்படியாவது இந்த இடத்த விட்டு ஓடணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆனா அந்த வருஷம் அதுல 3 வருஷங்கள் முடிந்து 4வது வருஷம் ஃபைனல் இயருக்குள்ள வரேன். ஃபைனல் இயருக்குள்ள வந்து நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய படிப்புனால நான் அதுதான் யோசிச்சேன். காலேஜ்ல அவ்வளவுதான், எஜுகேஷன்ல அவ்வளவுதான் நடக்கும். ஆனா என்னுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லயும் நான் எதையும் காமிக்கல. ஆனா என்னுடைய குணங்கள்ல நான் மாத்திக்கிட்டே வந்ததுனால அப்பெல்லாம் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பைபிள் படிக்க ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை என்னுடைய குணங்கள் என்னுடைய கேரக்டர் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே வந்ததுனால ஃபைனல் இயர்ல நீங்க நம்பவே மாட்டீங்க, என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஸ்டாஃப்ஸ் வரைக்கும் என்னை பார்த்து எப்படிப்பா உன்னால இப்படி வாழ முடியுது, அந்த அளவுக்கு ஃபைனல் இயர்ல நிறைய பெரியவங்களும் பாராட்டுற அளவுக்கும் மாறினதுக்கு காரணம் என்னுடைய நல்ல குணம் மாறுனுச்சு, நடத்தை மாறுனுச்சு. அதனால அங்க நான் கர்த்தர் என்ன சொன்னாருன்னாக்கா, என் மனசுக்குள்ள ஒரு வார்த்தை என்ன இருந்துச்சுன்னா, ஒன்னுனா தலை குனிஞ்சு போகணும்னு நினைக்கிறீல்ல, அந்த இடத்துல நீ அமைதியை விட்டு கொடுத்து போ, ஆனா உன்னை உயர்த்துவேன்னு சொன்னாரு. சொன்னபடி செய்வார். நமக்கு வேணா சாத்தியம் தெரியாம இருக்கலாம், ஆனா இயேசுவால எல்லாத்தையும் செய்ய முடியும். அதனால உங்க வாழ்க்கையில என்னைக்காவது கஷ்டமான சூழ்நிலைன்னு சொல்லிட்டு இருக்குன்னா, எல்லாரும் வெறுக்கிறாங்க, என்ன ஒரு மாதிரி ஒதுக்குறாங்கனாக்கா ஒரு காரியத்தை வச்சுட்டு நீங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வராதீங்க. இயேசு என்னைக்குமே உங்க எல்லாரையுமே சரிசமமா நேசிக்கிறதுக்கும் எப்படியாவது என் பாவத்தை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இயேசு தயாரா இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் செய்தி. ஏமா உங்க எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்குமா? இயேசுவை பிடிக்குமா? நான் எங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போறதுக்கு கேட்கல, பயப்படாதீங்க. இயேசு நல்லது சொல்றதுக்கு வந்தாரு. இயேசு நல்லதை சொல்றதுக்கு வந்தாரு. இந்த சமுதாயத்தை நல்ல சமுதாயமா மாத்த வந்தாரு. இந்த சமுதாயம் நல்லதா மாறினா நாம எல்லாரும் சரிசமமா நல்ல மனிதர்களா வாழ முடியும். எண்ணங்கள் தூய்மையா இருக்கும். இதுதான் இந்த கிறிஸ்துமஸ்ல நாம கத்துக்கொள்ள வேண்டிய நல்ல செய்தி.